வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாகியலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராதிகாவை மொத்தமா துரத்தி விட்டுட்டு உன்னையும் கோபி சாரையும் சேர்த்து வச்சிடலான்னு உன் மாமியா பாக்குதுக்கா. அதுக்கு தான் பிளான் பண்ணுதோன்னு எனக்கு தோணுதுன்னு செல்வி சொல்ல அதிர்ந்து போய் பாக்குறாங்க பாக்யா. வெடுக்குன்னு செல்வி கையில இருக்க பேக் புடிங்கி அதுல இருக்க வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்து இந்தா குடின்ற மாதிரி சொல்றாங்க. அக்கா எனக்கு தண்ணி துவைக்குதுன்னு நான் சொல்லவே இல்லக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, இது குடிக்கிறதுக்கு இல்ல உன் வாயை கழுவுறதுக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல, என்னக்கா நீயே குடு அப்படின்னு பைய வாங்கிக்கிறாங்க செல்வி. நானே கொஞ்ச நாளா தான் நிம்மதியா இருக்கேன். அது பொறுக்காம அவரை கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சிருக்காங்க என் அத்தை. அதுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல சேர்த்து வேற வைக்கிறாங்களா சேர்த்து அப்படின்னு பாக்யா சொல்ல, எனக்கு உறுதியா தெரியலக்கா. நான் அம்மாவோட பேச்சு நடவடிக்கை எல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான்க்கா தோணுதுங்கிறாங்க செல்வி. அவங்க என்ன கடுகு அளவுக்காவது புரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னா அவங்க மனசுல இந்த எண்ணம் வந்திருக்காது அப்படின்னு பாக்யா சொல்ல, ஒருவேளை வந்துச்சுன்னா அப்படின்னு செல்வி கேட்க, மாமியார்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க பாக்யா. சரி சரி டென்ஷன் ஆகாத அப்படிங்கிற செல்வி மறுபடியும் ஏங்கான்னு கூப்பிட என்னன்னு கடுப்பா கேக்குறாங்க பாக்யா. ஒருவேளை கோபி சார் திருந்தி வந்தாருன்னு வச்சுக்க அப்படின்னு செல்வி சொல்ல, ஏய் அவரை பத்தி பேசாதடி நிறுத்து அப்படின்னு பாக்யா கத்துறாங்க. இருக்கா நான் முடிச்சிடுறேன். ஒருவேளை கோபி சார் திருந்தி வந்தாருன்னு வச்சுக்க, நீ அவரு கூட சேர்ந்து வாழணும் உன் மாமியார் சொல்லுதுன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறாங்க செல்வி. இதுதான் சான்ஸ்னு அம்மாவுக்கு ஒரு கும்பிடு பையனுக்கு ஒரு கும்பிடுன்னு போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். திரும்ப இந்த பக்கம் வரவே மாட்டேன். பாக்யானா என்ன இழிச்சு வாயின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு பாக்யா கோவமா சொல்றாங்க. ஏங்கா நீ என்னக்கா இம்புட்டு பேச்சு பேசுற? நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு செல்வி சொல்ல, இந்த அத்தைய பாரேன். அவங்க பையன் என்ன அட்டகாசம் பண்ணாலும் கொஞ்சம் கூட பாசம் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு பாக்யா கத்த, அதான்க்கா தாய் பாசம் அப்படிங்கிறாங்க செல்வி. ஏன் நீயும் தாய் தான் நானும் தாய் தான், நாம இப்படியா இருக்கோம்? கொஞ்ச வேண்டிய நேரத்துல கொஞ்சிட்டு கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்கல. 24 மணி நேரமும் தலையில தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டா இருக்கோன்றாங்க பாக்யா. கரெக்ட் தான், ஆனா உன் மாமியா தான் ஒரு விசித்திர பிறவியா இருக்காங்கல்ல. எனக்கு என்னமோ அம்மாடி பாக்யா, கோபி பாவம் அப்படின்னு உங்ககிட்ட வருவாங்களோன்னு தோணுது அப்படின்னு செல்வி சொல்ல, கைய சொடக்கு போட்டு அப்படி மட்டும் வரட்டும், எனக்கு பாவம் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு ஏதாவது பண்ணி விட்டுருவேன். ஆனா நீ மட்டும் தயவு செய்து இந்த விஷயத்த மறுபடியும் பேசிடாத, புரியுதா? பேசாம வாங்குறாங்க பாக்யா. ராதிகா அவங்க வீட்டு சோஃபால உட்காந்து மொபைல பாத்துட்டு இருக்க. ராதிகா ஏதாவது சாப்பிடுறியா எடுத்து வைக்கட்டுமான்னு கேட்டுட்டு அவங்க அம்மா வர்றாங்க. எனக்கு ஒண்ணும் வேண்டாங்கிறாங்க ராதிகா. உன் புருஷனை கவனிச்சுக்க அந்த வீட்ல அத்தனை பேர் இருக்காங்க. அவரு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நல்லா ஜம்முன்னு இருக்காரு. அவரை பத்தி யோசிச்சு கவலைப்பட்டு நீ சாப்பிடாம இருக்காத. ஏண்டி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போனை பாத்துக்கிட்டே இருக்க? ஏதாவது முக்கியமான போன் எதுவும் வர வேண்டி இருக்கா அப்படின்னு கமலா கேக்குறாங்க. கோபி போன் பண்ணுவாரான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ராதிகா சொல்ல, அவரு எதுக்கு உனக்கு போன் பண்ணணும் அப்படின்னு கமலா கேக்குறாங்க. நான் அவரை பார்க்க போகும்போது அவர் தூங்கிக்கிட்டு இருந்தாரு, எந்திரிச்சதும் எனக்கு போன் பண்ணணும்ல அப்படிங்கிறாங்க ராதிகா. நீ அங்க போனேன்னு அவருக்கு எப்படி தெரியும்? கமலா கேட்க, யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஆதங்கமா ராதிகா கேக்குறாங்க. நீ ஏன் வயித்துலதான் பிறந்தியான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. எனக்கு நீ பொண்ணா பிறந்துட்டு எப்படி நீ இவ்வளவு அப்பாவியா இருக்க? நீ அந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்றவங்க, மாப்பிள்ளைய பார்க்கவே கூடாதுன்னு சொல்றவங்க, நீ போனத மட்டும் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடுவாங்களா? கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. நீ அவர பார்க்க தானே போன. அவரு தூங்கிட்டு இருந்திருக்கார்ல, நீ என்ன பண்ணியிருக்கணும்? எழுப்பி விட்டுருக்கணும் அப்படிங்கிறாங்க கமலா. எப்படிம்மா? உடம்பு சரியில்லாம இருக்கிறவரை எப்படி எழுப்ப முடியும் அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. அடி போடி இவளே, அவருக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. நான் கூட காலையில அவரை பார்த்தேன். பார்க்ல வாக்கிங் போயிட்டு தான் இருந்தாரு. 2 அடி அடிச்சு எழுப்பி பேசி விட்டுட்டு வந்திருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிற. நாள் முழுக்க கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பார்த்தாலும் அவரு உனக்கு ஃபோன் பண்ண மாட்டாரு. சும்மா உட்கார்ந்து நேரத்தை வீணடிக்காம சாப்பிட வா, சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு கமலா அங்க இருந்து போயிடுறாங்க. மறுபடியும் ராதிகா போனை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்காங்க. கோபி சோஃபாவில் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க ஈஸ்வரி பரிமாறிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இனியாவும் இன்னொரு பக்கம் செழியனும் உட்கார்ந்து இருக்காங்க. வெளியே ஜெனி உட்கார்ந்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. கோபி உனக்கு பிடிச்ச காய்கறி எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி சமைச்சு வச்சிருக்கேன்பா, நீ என்ன கொஞ்சமா சாப்பிடுற? நல்லா சாப்பிடுப்பாங்கிறாங்க அவங்க அம்மா. கொஞ்சமாவா சாப்பிட்டேன், ஏற்கனவே நிறைய சாப்பிட்டுட்டேமா, ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்காரு. என்ன டாடி, உங்களுக்காக முதல் தடவையா ஆம்லெட் போட்டு கொடுத்தேன், அத கூட நீங்க முழுசா சாப்பிடலன்னு இனியா சொல்றாங்க. பாதி சாப்பிட்டுருக்கேனே, இதுவே ஃபுல்லா இருக்குடா இனியா. ஓகே அப்படின்னு கோபி கேட்க, அப்பா ஹெல்த்தியா சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல, அப்ப சாப்பிட்டுதான் ஆகணும், சாப்பிடுங்க அப்படின்னு செழியனும் சொல்றாரு. ஐயோ இவ்ளோ ஃபுல்லா எப்படி சாப்பிடுறது? அம்மா போதுமா அப்படிங்கிறாரு கோபி. டாடி அப்படின்னு இனியா கூப்பிடு. இப்படிலாம் பண்ண நீ சாப்பிட மாட்ட, இரு நானே உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு ஈஸ்வரிய கோபிக்கு ஊட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொரியல் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்கூலுக்கு போகும்போது அடிக்கடி கட்டி கொடுப்பேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, எப்படிமா மறப்பேன், அதே டேஸ்ட் அப்படியே இருக்கு, பிரமாதமா இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல, பாத்தியா அப்படிங்கிற மாதிரி இனியா கிட்ட ஜாட காட்டுறாரு செழியன்.
இது எல்லாத்தையும் வெளிய குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க ஜெனி. ஆமா, நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களான்னு செழியனையும் இனியாவையும் கேக்குறாரு கோபி. நாங்களும் சாப்பிட்டோம்ப்பா அப்படின்னு செழியன் சொல்ல, என்ன சாப்பிட்டீங்கன்னு கோபி கேக்குறாரு. என்ன டாடி, உங்களுக்கு மட்டும் தான் உங்க அம்மா ஸ்பெஷலா சமைச்சு தருவாங்களா? எங்க அம்மாவும் சமைப்பாங்க அப்படின்னு இனியா சொல்ல, இந்த வாய தரேன்னு ஈஸ்வரி ஊட்டி விடுறாங்க. அம்மா போதுமாங்க, இந்த ஒரு வாய் மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு ஈஸ்வரி ஊட்டி விடுறாங்க. வெளியே உட்கார்ந்திருக்க ஜெனி குழந்தைய சமாதானம் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் பார்க்க என்னாலயே முடியல, நீ சீக்கிரம் சாப்பிடு, நம்ம உள்ளர போயிரலாம் அப்படின்னு ஜெனி குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க 3 பேரும் மாத்தி மாத்தி கோபிய ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிடுறதுக்கு. ஒரு கட்டத்துல போதுமா போதும், நான் கை கழுவிட்டு வந்துடுறேன்னு எழுந்திருச்சுறாரு கோபி. நீங்க உட்காருங்க, இதோ வந்துடுறேன்னு ஈஸ்வரியும் பின்னாடியே போறாங்க. கோபி ஈஸ்வரியும் வந்த உடனே இந்தாங்க டாடின்னு செழியன் ஒரு துண்டை கொடுக்க, இந்தாங்க டாடின்னு இனியா ஒரு துண்டை கொண்டு வந்து கொடுக்க, அதை வாங்கி தொடச்சுக்கிறாரு கோபி. அப்படி அவர் அம்மாவோட கையையும் தொடச்சு விட அவங்க சந்தோஷமா உட்கார்ந்து இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து கடுப்பாயிட்டு இருக்காங்க ஜெனி. இந்தாங்கப்பான்னு செழியன் டேப்லெட்டை கொடுக்க இனியா தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. என்ன ஜெனி, இன்னும் சாப்பாடு ஊட்டி முடியலையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அவ சாப்பிடுறதுக்கு டைம் ஆகும் பாட்டி அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. "அபி, இப்பதான் உன் முகம் கொஞ்சம் தெளிவா இருக்கு" அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, "ஆமா டாடி, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க" அப்படின்னு இனியா சொல்றாங்க. "ஆமா, எனக்குமே மார்னிங்ல இருந்து ஏதோ தெம்பு வந்த மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் வெளியில போயிட்டு வரலான்னு தோணுது" அப்படின்னு கோபி சொல்ல, "எங்க போலான்னு யோசிச்ச" அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. "எங்க போகணும்னு சொல்லுங்கப்பா, நான் வேணா கூட்டிட்டு போறேங்கிறாரு செழியன். "பக்கத்துலதாம்மா, ராதிகாவை பாத்துட்டு வரலான்னு இருக்கேன்" அப்படின்னு கோபி சொல்ல, ஈஸ்வரி திடுக்கிடுறாங்களோ இல்லையோ ஜெனி பயங்கரமா திடுக்குன்னு பாக்குறாங்க. செழியனும் இனியாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. "எதுக்கு கோபி அங்கெல்லாம் போயிட்டு இருக்க" அப்படின்னு ஈஸ்வரி கேக்க, "இல்லம்மா, மயுவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ராதிகாவையும் ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுதான், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைங்கிறாரு கோபி. "உடம்பு சரியில்லாம இருக்கிறது நீ, அப்ப ராதிகா தானே உன்னை வந்து பார்க்கணும்" அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, "இல்லம்மா, அந்த அளவுக்கு அவ யோசிக்கிறாளோ இல்லையோ, ஹெசிடேட் பண்றான்னு நினைக்கிறேன்" அப்படின்னு கோபி சொல்ல, "ஏன், நாங்க கடிச்சு தின்னுருவோமா, வரணும்னு நினைச்சா வர வேண்டியது தானே" அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, என்னடா இப்படி போய் சொல்றாங்கன்ற மாதிரி ஜெனி பாக்குறாங்க. "ஒண்ணும் இல்லம்மா, ஒரு 5 மினிட்ஸ் தான், ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன்மாங்கிறாரு கோபி. "வேண்டாம் கோபி, நீ பேசாம ரெஸ்ட் எடு, ராதிகாவை பத்தி பிரச்சனை இல்லப்பா, ஆனா அங்க அவங்க அம்மாக்காரி இருக்கா, ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ணுவா, அப்புறம் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும், இன்னொரு தடவை உன் உடம்புக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஐயோ, என்னாலலாம் தாங்கவே முடியாது, அப்புறம் நான் போய் சேர்ந்துடுவேன்" அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, "அம்மா, நான் போலமா, நோ நோ நோ, நான் போல, நோ ப்ராப்ளம், நான் போலங்கிறாரு கோபி. "ஏற்கனவே நான் நல்லா தூங்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா, இனிமேலும் உன்னை நினைச்சு தூங்காம என்னால இருக்க முடியாதுப்பா, என்னை விட்டு எங்கேயும் போகாத கோபி" அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, "ஏம்மா, ஏன் தூங்காம இருக்கீங்க, என்னாச்சு, ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஏன் அப்பாவை நினைச்சு நைட்டு தூங்காம இருக்கீங்களா" அப்படின்னு ரொம்ப ஆதரவா கோபி கேக்குறாரு. "உடம்பெல்லாம் நல்லாதான்ப்பா இருக்கு, உன் அப்பாவோட ஞாபகம் எப்பவுமே தான் இருக்கு" அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, "அப்புறம் என்னம்மா ப்ராப்ளம்" அப்படின்னு கோபி கேக்குறாரு. "நீ அவருக்கு எந்த சடங்கும் செய்யக்கூடாதுன்னு உங்க அப்பா திரும்ப திரும்ப சொன்னாருப்பா, அவரோட கடைசி ஆசையை நிறைவேத்துறதா நினைச்சு நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன், என்னைக்குமே தீராத பழிய உன் தலைமையில சுமத்திட்டேன், நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், இறந்து போன புருஷனை யோசிச்சவ உயிரோட இருக்க பிள்ளைய யோசிக்காம விட்டுட்டேனே, நான் பண்ணுனது பெரிய தப்பு தான், பெரிய தப்புன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கலங்கி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. "பாட்டி" அப்படின்னு இனியா கூப்பிடுறாங்க பரிதாபமா. "அம்மா வேணாம்மா, அப்பா சொல்லிதானே நீங்க இதை செஞ்சீங்க, அந்த சூழ்நிலையில என்ன செய்யணுமோ அதை செஞ்சீங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்லம்மாங்கிறாரு கோபி. "அந்த முடிவை நான் எடுத்திருக்க கூடாது கோபி, என்ன மன்னிச்சிடுப்பா" அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, "அம்மா என்னம்மா, இதெல்லாம் மறந்துடுங்க, எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு, நியாயமா பார்த்தா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஏதோ ஒரு வழியில நீங்க ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படுறதுக்கு நானும் காரணமாயிட்டேனேங்கிறாரு கோபி. "நீ என்னடா பண்ணுவ, எல்லாத்துக்கும் காரணம் ராதிகாவும் அவ அம்மாவும் தான், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாடகம் போட்டாங்க, நான் அதுல பலிகடா ஆயிட்டேன்" அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. "நான் அந்த சிச்சுவேஷன்ல உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேம்மா, உங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேன், நான் அவங்கள தடுத்திருக்கணும்னு" கோபி சொல்றாரு. "அதுக்கும் ராதிகா தான் காரணம்னு" ஈஸ்வரி சொல்ல, திடுக்குன்னு திரும்பி பாக்குறாங்க ஜெனி. "அவ உன் மனசுல விஷத்தை விதைச்சிட்டா" அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க, இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு நினைக்கிற ஜெனி, "நீ வா, நம்ம வெளியே போய் சாப்பிடலாம் வா", "இங்க வேண்டாம், வா போலாம் போலாம் போலாம்" அப்படின்னு சாப்பாட்டு கிண்ணத்தையும் குழந்தையும் தூக்கிக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க ஜெனி. "ஏன் பட்டுக்குட்டின்னு அவங்க கொஞ்சிக்கிட்டே வெளியே வர்ற பாக்யா வர்றாங்க, யாருன்னு பாருன்னு" ஜெனி சொல்ல, என்ன மேடம் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, "ரொம்ப நேரமா படுத்துறா ஆண்டி" அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. "என்னாச்சு என்னாச்சு என் பட்டு தங்கத்துக்கு, ஏன் சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்க, சரி நான் சாப்பாடு ஊட்டட்டுமா, சாப்பிடுறியான்னு கேக்குறாங்க பாக்யா. "இரு, நான் கைய கழுவிட்டு வந்து சாப்பாடு ஊட்டுறேன்னு" பாக்யா உள்ளர போகிறதுக்கு திரும்ப, "ஆண்டி ஆண்டி, நீங்க உள்ள போகாதீங்க, வேண்டாம்"
அப்படின்னு ஜெனி அவங்களோட கைய புடிச்சு தடுக்குறாங்க. ஏன்னு பாக்யா கேட்க, இப்ப போனா நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க அப்படின்னு ஜெனி சொல்ல புரியலங்கிறாங்க பாக்யா. உள்ள பயங்கரமான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு ஆன்ட்டி அப்படிங்கிற ஜெனி அதுவரையிலும் பேசினது எல்லாத்தையும் பாக்யா கிட்ட சொல்றாங்க. கேக்குற பாக்யா கடுப்பாகி பேசாம வீட்டுக்கு வெளியே மாடிக்கு போறதுக்கு ஒரு படிக்கட்டு கட்டி வச்சிடலாமா அப்படின்னு கேட்க, நல்ல ஐடியா ஆன்ட்டி, அதை சீக்கிரமா செஞ்சிருங்க அப்படிங்கிறாங்க ஜெனி. எனக்கு டயர்டா இருக்கு ஜெனி, இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா என்னால முடியவே இல்ல. அவ்வளோ பெரிய ஆபரேஷன் முடிச்சிட்டு வந்திருக்காரே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். என் பொறுமைய சோதிக்கிறாங்க. ச்சே அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க பாக்யா. நைட் ஆயிடுது. பாக்யா, ஜெனி, செல்வி 3 பேரும் கிச்சன்ல உட்கார்ந்துருக்காங்க. ஈஸ்வரி, கோபி, செழியன், இனியா 4 பேரும் ஹால்ல சோஃபால உட்கார்ந்துருக்காங்க. டாடி, எவ்வளவு நேரம் தான் டாக்குமெண்ட்ரியே பார்த்துட்டு இருப்பீங்க? எப்படி நான் 10 மினிட்ஸ்ல டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பாக்குறது? எப்படி பண்றது? அத முதல்ல சொல்லுங்கன்னு கேக்குறாங்க இனியா. இரு ப்ளீஸ் ப்ளீஸ், அத பாத்துட்டு இருக்கேன்ல, ஒரு நிமிஷம் அப்படின்னு கோபி சொல்ல இனியா டென்ஷனா பாத்துட்டு இருக்காங்க. செலியனு ஈஸ்வரியும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க இத பார்த்து. 3 டேஸ்ல எப்படி டாடி எல்லோராவுக்கு போயிட்டு வர முடியும் அப்படின்னு இனியா கேட்க, ஃபைல மூடி வச்சுட்டு அதெல்லாம் தேவையே இல்ல. இது ஏஐ காலம். நமக்கு என்ன வேணும்னு கேட்டா போனே எல்லா டீடைல்ஸையும் சொல்லிடும். அதுக்கான ஆப்ஸ் நிறைய வந்தாச்சு. எல்லாமே அஜந்தா, எல்லோரா, இதுல எதை பத்தி கேட்டாலும் எப்படி டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணணும்னு அந்த ஆப்பே நமக்கு சொல்லி கொடுத்துரும். சரி, உன் போனை கொடு ஒரு நிமிஷங்கிறாரு கோபி. எப்பா கேட்டுட்டு இருந்த இனியா இந்தாங்கன்னு போனை கொடுக்குறாங்க. இதோ பாரு, உனக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் இதுலயே இருக்குன்னு போனை கொடுக்குறாரு கோபி. வாங்கி பாக்குறாங்க இனியா. அந்த ஆப் ஃபுல் ஸ்கிரிப்டே ரெடி பண்ணி கொடுத்துருக்கு பாரு. அதோட இது ஃப்ரீ சாஃப்ட்வேர், ஓபன் சாஃப்ட்வேர், நீ எவ்வளவு வேணா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கோபி சொல்ல சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க இனியா. ஏய், நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. இது அப்படியே காப்பி அடிக்கலான்னு தானே யோசிக்கிற அப்படின்னு செலியன் கேட்க, அட ஆமாண்ணே அப்படின்னு சந்தோஷமா சிரிக்கிறாங்க இனியா. நோ 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 நோ, அத ரெஃபரன்ஸா தான் யூஸ் பண்ணணும். அதுல இருந்து டீடைல்ஸ் எடுத்துக்கிட்டு நீ ஓனா யூஸ் பண்ணணும். ஓகே அப்படின்னு கேக்குறாரு கோபி. ஏன் டாடி, நேர்ல ஏன் போகலன்னு காலேஜ்ல கேட்க மாட்டாங்க அப்படின்னு இனியா கேக்குறாங்க. காலேஜ்ல இருக்க அத்தாரிட்டிஸ்க்கே தெரியும் 3 நாள்ல அங்க போயிட்டு வர முடியாதுன்னு. இது ஒரு சின்ன ஜஸ்ட் அசைன்மெண்ட் தானே, இந்த ஆப்பை வச்சே நீ பண்ணிடு அப்படின்னு கோபி சொல்ல, இந்த மாதிரி ஆப் இருக்கதே எனக்கு தெரியாது டாடி அப்படின்னு இனியா சொல்றாங்க. இதோ பாரு, பாட்டு கேட்கறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேட் பண்றதுக்கும் போட்டோ எடுக்கும்போது அதை ஃபில்டர் போட்டு புதுசா ஏதாவது கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்காக மட்டும் போன் இல்ல. போன்ல டெக்னாலஜி பயங்கர அட்வான்ஸ்டா இருக்கு. இப்ப நாம அதை யூஸ் பண்ண கத்துக்கணும். குடு ஒரு நிமிஷம், போனை குடு அப்படின்னு வாங்கின கோபி ஏதோ பண்ணிட்டு மறுபடியும் இனியா கிட்ட கொடுத்து, இதோ பாரு, நீ பண்ண போற டாக்குமெண்ட்ரி இது வேற ஒரு அப்ரோச்ல பண்ணிருக்கு பாரு அப்படின்னு மொபைல கொடுக்க சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க இனியா. அப்பா, என்னப்பா கலக்குறீங்க, சூப்பரு, எப்படி எங்களை மாதிரி இன்னும் நீங்க அப்டேட்டா இருக்கீங்க? நீங்க சோசியல் மீடியாவுல கூட இல்லையே, அப்புறம் எப்படி எல்லாமே உங்களுக்கு தெரியுது அப்படின்னு செழியன் ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாரு. எல்லாம் கத்துக்க வேண்டியதுதான், பாக்குறோம்ல, கத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு கோபி சொல்ல, கிரேட் நீங்க அப்படின்னு செழியன் பாராட்டுறாரு. ஈஸ்வரி ரொம்ப பெருமையா சிரிச்சிட்டு இருக்காங்க. கிச்சன்ல செல்வி ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்காங்க. இரு, இன்னொன்னு காட்டுறேன் உனக்கு அப்படின்னு கோபி வாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போய் பாத்துட்டு இருக்காங்க இனியா. போதும் டாடி, குடுங்க குடுங்கன்னு இனியா கேட்க வேறொரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கையில குடுக்குறாரு கோபி. இவ்வளவு இருக்கு, எனக்கு இதுவே போதும், நான் எப்படி டாக்குமெண்ட்ரி பண்றேன்னு மட்டும் பாருங்கங்கிறாங்க இனியா. நல்ல வேலை டாடி, இப்ப மட்டும் நீங்க இல்லன்னு வைங்களேன், நான் அண்ணன் கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்கணும். அண்ணே இதோ பண்றேன் அதோ பண்றேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு இனியா சொல்ல, ஏய் என்னையவா வாடி நீ அப்படின்னு செலியன் செல்லமா இனியாவை மிரட்ட, உண்மைதானே சொல்றேன், அப்புறம் நான் உங்களுக்கு போன் பண்ணணும், உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதுதான் நீங்க வர முடியும், அதுக்குள்ள டெட்லைனே முடிஞ்சிரும். ஆனா இப்ப பாருங்க, 5 மினிட்ஸ்ல கடகடன்னு என் இஷ்யூ எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இனியா ரொம்பவே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. பாத்தியா கோபி, உன் கூட இருக்கும்போது பசங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நானும் பாத்துக்கிட்டு தாமா இருக்கேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. இதெல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல, மறுபடியும் நீங்க அங்க போயிட்டீங்கன்னா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் டாடி அப்படின்னு இனியா சொல்ல, இனியாவோட தலையில கைய வச்சிட்டு இருக்காரு கோபி. கோபி எங்கேயும் போக மாட்டான், இங்கேதான் இருப்பான் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்கறாங்க ஈஸ்வரி. அக்கா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு செல்வி கேட்க, ஏண்டி புதுசா எதுவும் நடக்கலையே, பல வருஷமா நடக்கிறது தான் இப்பவும் நடக்குது. அங்க கவனிக்கிறத விட்டுட்டு இங்க பாரு, நம்ம பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம்னு நாம பாப்போம் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. ஆண்டி, நம்ம பேசாம செலியன் கிட்ட ஐடியா கேட்கலாமா அப்படின்னு ஜெனி சொல்ல, அப்படின்னு ஒத்துக்குறாங்க பாக்யா. செலியான்னு ஜெனி கூப்பிட, என்னன்னு கேக்குறாரு செலியன், இங்க வாயே அப்படின்னு கூப்பிட, ஒரு நிமிஷம் என்னன்னு கேட்டு வந்துடுறேன்பான்னு சொல்லிட்டு செலியன் எழுந்து போறாரு. உள்ளர வந்த செடியன் என்னன்னு கேட்க, உட்காருங்கிறாங்க ஜெனிய. உட்காருப்பாங்கிறாங்க பாக்யா. என்னன்னு கேட்டுக்கிட்டு செடியன் உட்கார, அது எங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன், உன்னோட ஒப்பீனியன் சொல்றியான்னு ஜெனி கேக்குறாங்க. என்னன்னு சொல்லுன்னு செலியன் கேட்க, ஆன்ட்டி நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. ஒண்ணும் இல்லடா, ஒருத்தர் ஆர்டர் கொடுத்தாங்க, கல்யாண ஆர்டர், கொஞ்சம் பெரிய ஆர்டர் தான்,
வழக்கமான மெனுவா இருக்கும்னு நம்பி தான் எடுத்தோம். ஆனா இப்ப புதுசு புதுசா நெறைய டிஷ்ஷஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அரேபியன் டிஷ், அது ஏதோ லெபனீஸ் டிஷ்ஷாம். அதெல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்கடா. அது எங்க யாருக்குமே பண்ணவே தெரியாது. ஆர்டர பண்ண முடியாதுன்னு சொன்னா அவங்க ஏதாவது நினைப்பாங்க. அவங்க நமக்கு ரெகுலரா ஆர்டர் வேற குடுக்குறவங்க. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம்டா. அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. ஈஸ்வரியும் கோபியும் கூட இத ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க வெளிய இருந்து. ஏம்மா இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டு பண்ண முடியாதான்னு கேக்குறாரு செழியன். டேய் அதுல பாதி நான் கேள்விப்பட்டதே கிடையாதுடா. வீடியோ பார்த்து கத்துக்கிட்டு கூட பண்ணலாம். ஆனா நான் பண்றதா அந்த ஃபுட்டோட ஆத்தென்டிக் டேஸ்டா என்னன்னு தெரியாதுல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல, அதுவும் கரெக்ட் தாம்மா அப்படின்னு செழியன் சொல்றாரு. ஏய் முதல்ல நீ என்ன பண்றதுன்னு சொல்லு. அத விட்டுட்டு சும்மா கரெக்ட் கரெக்ட்ன்னு சொல்லாம அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. அட இரு இப்பதானே சொல்லியிருக்காங்க யோசிக்கணும்ல. கொஞ்சம் டைம் குடுங்கறாரு செழியன். அம்மா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன்னு எழுந்திருக்கிறாரு கோபி. கிச்சனுக்குள்ள வந்து தண்ணிய குடிச்சிட்டு இவங்க டிஸ்கஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. செழியா என்ன ப்ராப்ளம்னு தண்ணி குடிச்சு முடிச்சிட்டு வந்தவரு செழியன் தோல்ல கை வச்சு கேட்க, ஒண்ணும் இல்லப்பா அம்மாவுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்ல, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். நம்ம என்ன பிசினஸ் பண்றோமோ அத பத்தின நாலேஜ் இருந்தாவே போதும். முதலாளியும் நான் தான், தொழிலாளியும் நான் தானே. எல்லா வேலையும் நம்ம முதுகுல சுமந்துக்கிட்டு நாமளே இறங்கி வேலை பார்க்க கூடாது. இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு. லெபனீஸ், சைனீஸ் அது மாதிரிலாம் வந்திருக்கு. அதானே அதானே இப்ப பிரச்சனை அப்படின்னு கோபி கேட்க பாக்யா அவரையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல உட்கார்ந்து கத்துக்கிறது, அத குக் பண்றதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. ஆர்டரையும் லூஸ் பண்ண கூடாது. ஃபுட்டையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். பிரியாணி ஆர்டர் எடுத்தப்போ ஒரு செஃப் அரேஞ்ச் பண்ண மாதிரி, இதே மாதிரி இந்த அரேபியன் கான்டினென்டல் டிஷ் எல்லாம் ரெடி பண்றதுக்கு ஒரு செஃப் அரேஞ்ச் பண்ணா ப்ராப்ளம் ஓவர் அப்படின்னு கோபி சொல்ல எல்லாருமே மலர்ச்சியா பாக்குறாங்க. வெளியே இருக்க இனியாவும் ஈஸ்வரியும் சந்தோஷமா பாக்குறாங்க. மீதி என்ன நடக்க போகுதுங்கறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.